வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் காங்கிரஸில் கமிட்டி தலைவர் மாற்றம், இதுதான் இன்னைக்கான ஒரே செய்தி. இதுதான். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தெரிகிற QR கோடை பயன்படுத்துங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இன்னைக்கு கமிட்டி தலைவராக போட்டிருக்கிறாங்க. இதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயா செல்வ பெருந்தகை நேற்றைய தினத்தில் என்ன சம்பவம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பெரிய வீடியோவை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிங்கிள் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னை விடுவிச்சிருங்க, நான் கமிட்டி தலைவராக காங்கிரஸில் பயணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டாரு. இதை நம்ம எப்போ எதிர்பார்த்தோம் தெரியுமா? ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸ் டிவிக்கேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அங்கே பாதி இங்கே பாதின்னு பிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அப்போ காங்கிரஸ் கூட டிவிக்கே சேர்ந்துருன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒத்து வந்தாங்க. கிரீஷ் சோடங்கர் ஆகட்டும், மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், ஐயா ராகுல் காந்தி வரையிலும் கூட ஓகே நம்ம தாவேக்காவில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணாங்க. ஆனால் கடைசி வரையிலும் போராடி திமுகனா திமுக தான், திமுக விட்டு போகிறதுக்கான ஐடியா 1% கூட கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா செல்வ பெருந்தகை தான். ஓகே, ரைட், ஓகே, பரவாயில்லப்பா, இவ்வளோ பெரிய ஒரு திமுக மேலே இவ்வளோ ஒரு பற்று வச்சிருக்காரே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துருந்த நேரத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவம் செஞ்சார். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி, தாவேகா ஆட்சி சரியில்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்தில் பேசினார். எதுக்கு பேசினாருன்னு சொல்லிப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சொன்னாதான் இது ஏன் மாற்றம் ஏற்பட்டுருதுன்னு உனக்கு தெரியும். ஏன்னா அந்த திமுக அப்படிங்கிற கட்சியில் ஐயா செல்வ பெருந்தகை இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறார். சரி, ஓகே, அந்த பக்கம் இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. அதுக்காக தொடர்ந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இங்கே வந்தது சுத்தமாகவே பிடிக்கல. டிவிக்கு சுத்தமாக 1% கூட பிடிக்கல அவருக்கு. டிவி மேலிடம் சொல்லிருச்சே அப்படிங்கிறதுக்காக சரி பார்த்தாரு, நம்மளுக்கு இங்கே சரியான ஒரு பாதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மேலோட்டமாக வந்திருக்காரு. வந்தோடனே இங்கே பார்த்தோடனே இவங்களுடைய அரசியல் அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் திமுகவுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எய்மோட ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அதனால என்னை காங்கிரஸ்ல இருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த ஐடியா எப்படி செலக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவங்க நம்ம ஐடியா கொடுத்தாச்சு, இவங்க நம்மளை அனுப்புவாங்களோ இல்லையான்னு தெரியல, ஒரு 4-5 பிட்டை தூக்கி விஜய் மேல திணிச்சோம்னா, சிஎம் சார் மேல திணிச்சோம்னா உடனே நம்மளை வெளியேற்றிடுவாங்க, நாம ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்துல வச்சு செஞ்சார் விஜய். என்னன்னு பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி, விஜய் உடைய ஆட்சி மோசமான ஆட்சின்ட்டார். மாண்பு மீறி சட்டசபையில் செயல்பட்டாரு. அப்பனை காணோம் அப்படிங்கிறது இதெல்லாம் பண்றது ஒரு மாண்பு உள்ள ஒரு சிஎம் செய்யற வேலை இல்லை. இது வெளியில செய்யற வேலை சட்டசபைகளில் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தோன்றிருந்தாலும் அவரோட பெரிய தலைவர், அவர்கிட்ட இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தப்பு. அவர் செஞ்ச சாதனைகளை 5 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்கலாம், புரியுதா? முட்டு கொடுக்கலாம், மொத்த முட்டு நானே தான் கொடுப்பேன்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறேன்னு நினைச்சு என்னைக்குன்னு பேசி விடாதீங்க. தாவேக்காரங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க தலைவரை, நான் எதுவும் சொல்லலை. இப்போ என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த முட்டு நான் தான் கொடுப்பேன், யாரும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த முட்டையும் தூக்கி நிறுத்திட்டார். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த 1000 ரூபா பணம், இந்த மகளிர் உரிமை திட்டமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், மக்களை தேடி மருத்துவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இன்னும் நிறைய பஸ் பயணம், இன்னும் நிறைய திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அன்னைக்கு அப்படியே செயல்படுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்கள் தான் காரணம். இந்த திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கும் செயல்முறைப்பட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சியில் இன்னைக்கு இல்ல, ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பகிரங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஐயா செல்வ பெருந்தகைக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்திருக்கு, அசைன்மெண்ட். விஜய் அவர்களை திட்டிட்டு நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தாவேகா சார்பாக பேசுறாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு அவர் போயிட்டார்.
இன்னும் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இருக்கலாம், விலகலாம். நான் நாளைக்கு இந்த விஷயத்தை உண்மையாக பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு கமிட்டி தலைவராக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் அவர்களை போட்டிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் என்ன பண்ணாருன்னு கேளுங்களேன். இந்த மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே என்னைக்கு கட்சி விஜய் சார் ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா மேலே செம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தது ஐயா தான். மாணிக்கம் தாகூர் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் நம்ம சேர்ந்தா என்ன, விஜய் கூட பயணிச்சோம்னா டெஃபினட்டாக நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்து எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்து ஒரு வழியாக வந்து தாவேக்காவில் வந்து சேர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்கம் தாகூர் தான் வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, அவர் வந்ததுனால இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து வேற விதமான மாற்றம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் கால்தளம் பதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் காங்கிரஸ் இருந்த இடம் திமுகவுக்காக காங்கிரஸ் வேலை செஞ்சதான்னு கேட்காதீங்க. தேர்தலில் வேலையெல்லாம் அதிகமாக செய்யவே கிடையாது, கொஞ்சம் தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குற்றச்சாட்டு தனியாக வேறு விதமாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மட்டும் கிடையாது, திமுகவுடைய இந்த பலவீனத்துக்கு காரணம் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தேமுதிக ஒழுங்கா வேலை செஞ்சதா இல்லை, விசிக ஒழுங்கா வேலை செஞ்சதா இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், இன்னும் காங்கிரஸ் எதுவுமே சரியா வேலை செய்யல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமான ஒரு பரப்புரை, மேலோட்டமான பொதுக்கூட்டங்கள், மேலோட்டமான விமர்சனங்களை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறது. ஆழமான விமர்சனங்கள், ஆழமான பரப்புரை எதுவுமே எங்கேயுமே நடக்கலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் நிறைய வலைதளங்களுக்குள்ள இருக்கு. டவுட்டா இருந்தா போய் பார்த்துக்கங்க, நான் சொல்லலாம். சரி, ஓகே. இதுக்கும் அப்புறம் வந்து இந்த மாணிக்கம் தாகூர் ஐயா வந்து இன்னைக்கு வந்து கமிட்டி தலைவராக ஆயிட்டார். இதுக்கப்புறம் எப்படி வளரும்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் சேர்ந்து பயணிக்கும் போது எதுகை போனதே நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பாசிட்டிவோடு சேர்ந்தா அது வந்து ஈஸியாக மிங்கிள் ஆயிரும். இப்போ வந்து விஜயகண்ணன் ஒரு பாசிட்டிவ், மாணிக்கம் தாகூர் விருப்பப்படுறாரு, ஓகே, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட, இல்லை செல்வ பாசிட்டிவாக இருந்தால் கூட இவர் வந்து ரெண்டு பேருக்கும் சேராது. ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த அடுத்த வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக ஒற்றுமை இருக்காது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி அப்பப்போ வந்து வெளியே தெளிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தாவேக்கோட இருக்குது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸே இருக்கு, அப்ப நாமளும் இருக்கலாம். ஏன்னா அது வந்து சமூக நீதி கட்சி, அதனால வந்து நாமளும் வந்து கூட இருந்தால் தான் அதுக்கு ஒரு கெத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட்கள் ரெண்டும் காங்கிரஸ் இருக்கிற தைரியத்தில் தான் இங்க இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஐயுஎம்எல்லும் சரி, அடுத்து காங்கிரஸும் சரி, விசிகேவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சமூக நீதி கட்சியா வந்து மதசார்பற்ற சமூக நீதி கட்சியை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோடு சேர்ந்து திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வர விட மாட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம், நான் இணக்கமாக இருப்பேன் பிஜேபி கிட்ட, நமக்கு வர வேண்டிய வருவாய்களை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் இணக்கமா இருப்பேன் அப்படிங்கிறதும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைய தினத்துல டெல்லியில பேசுறதுக்காக அதாவது ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. அந்த அவர் மேல வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட நாராயணன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர். அவரை வந்து டெல்லியில வந்து அந்த அதாவது ஒரு ஊடக உறவு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேற்போக்காக சொல்கிறது பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க
வெங்கட் நாராயண் அப்படிங்கிறவரை. ஓகே, இதை வந்து என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கர்நாடகக்காரர் போய் நீங்கள் டெல்லியில் வந்து நீங்கள் உற வைக்க சொன்னீங்கன்னா கர்நாடகக்காரர் நம்மளுக்கு அணை கட்டுறாங்கிறான், அவங்க ஆலையிலையும் கூப்பிட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு தான் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு, யோ அவர் கர்நாடகக்காரர் இல்லைப்பா, அவர் ஆந்திராக்காரரு, எங்களுக்காக ஆரம்பத்திலிருந்தே வந்து தாவேக்காவுக்காக நின்னவர். அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போதும் கூட எங்களை விட்டு அவர் போகவே இல்லை. ஜனநாயகன் படம் வந்து அவரு தான் தயாரிப்பாளரு. அந்த படத்தை வந்து ஓடிடியில் திருட்டுத்தனமாக வெளியிட்டதுக்கு கூட அவர் வந்து ஏகப்பட்ட நஷ்டப்பட்டார் எங்களுக்காக. அவர் வந்து அதெல்லாம் கூட மறந்துட்டு எங்களுக்காக இன்னும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது நாங்கள் சோர்ந்து போது வெற்றி இல்லை, தோல்வியாக இருந்தப்போ கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் வந்து முழுநீளமாக அவங்களை பயன்படுத்தலை. நாங்கள் அது ஒரு பதவி, ஒரு சின்ன பதவி, அது வந்து இப்போ தான் பேசப்படுது. ஆனால் அது வந்து ஒரு சும்மா பதவி. அவங்களோட மேலே டெல்லியோட நாங்கள் வந்து லிங்கில் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆளை தான் வச்சுக்கணுமா தவிர அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவியை தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆந்திராக்காரர் தான், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவர் கர்நாடகக்காரர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராக்காரரோ கர்நாடகக்காரரோ இல்லை வந்து தெலுங்கானாக்காரரோ கேரளாக்காரரோ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்களா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப வருஷமாக கர்நாடகக்காரங்க தான் நிறைய பேர் நம்மளை வந்து சோக்கட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன சோக்காட்டுறியா கபிலா அப்படிங்கிற மாதிரி சோக்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், மேகதாது அணை கட்டுறதுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்கல்ல. நான் ஒன்று சொல்கிறேன், மேகதாது அணை ஏன் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு தண்ணி வேணும், மின்சாரம் நாங்கள் வேணும்னு நாங்களே எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் தரோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா தரவே மாட்டாங்க. அங்கே அணை கட்டுறதுக்கு விடவே கூடாது. ஆனால் இவர் வந்து அதை தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. மேகதாது அணை கட்டுறாங்கன்னா நீங்கள் கர்நாடகக்காரனுக்கு பதவி கொடுக்குற அப்படிங்கிறாங்க. கர்நாடகக்காரர்லப்பா, அவர் வந்து ஆந்திராக்காரப்பான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க நிலைப்பாடு இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரி, நான் தொடர்ந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா செல்வ பெருந்தகை இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தலைமை கமிட்டி வந்து ஐயாவை போட்டிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் அவர் உண்மையிலே சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அரசியல் அடுத்த நகர்வுகள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது, நாமளும் அதை நோக்கி போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். தளபதி அவர்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்புறவங்க மட்டும் நம்ம சேனலை பின்தொடருங்க. கீழே லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.